அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மீண்டும் இந்த காணொளி காட்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மால் ஒருத்தன் ஒரு பெரிய பதவிக்கான இன்டர்வியூக்கு போனான். இவனுக்கு முன்னாடியே அங்க நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த இன்டர்வியூக்கு வெயிட் பண்ணி காத்துனுக்குறாங்க. இவனும் அந்த இன்டர்வியூக்கு போனா, இவனுடைய டேர்ன் வரும்பொழுது இவனும் அந்த இன்டர்வியூல போய் அட்டன் பண்றான். அந்த இன்டர்வியூல மிகப்பெரிய பதவியில இருக்கிற அதிகாரிகள்லாம் சுத்தி உக்காந்துக்கிறாங்க. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. இவனை பார்த்து ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. அந்த கேள்வி என்னன்னா, your mom is a prostitute. What do you say? Do you agree? உங்க அம்மா ஒரு நடத்த கெட்டவ, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற, நீ அதை ஒத்துக்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வியை சம்மந்தம் இல்லாம கேள்வி கேட்கிறாங்க. இவனுக்கு கொஞ்சம் புரியல, என்ன எதுக்கு நம்ம கிட்ட இந்த கேள்வியை முன் வைக்கிறாங்க. நம்மளை பத்தின எந்த ஒரு வரலாறுமே இவனுக்கு தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. அதுலயும் இது முக்கியமான பதவிக்கான ஒரு கேள்வி. இது அறிவு சார்ந்த கேள்வி இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு திறமையையோ ஒரு குவாலிட்டியையோ ஒரு தகுதியையோ இவங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் சம்மந்தம் இல்லாம இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்கன்னு இவன் புரிஞ்சுக்கிட்டான். ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அதுக்கப்புறம் பதில சொல்றான். எஸ், மை மாம் இஸ் அ ப்ராஸ்டிடியூட். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. டு யூ அக்ரி? எஸ், ஐ டூ அக்ரி. மை மாம் இஸ் அ ப்ராஸ்டிடியூட், பட் டு ஒன்லி ஃபார் மை ஃபாதர் அப்படின்னா எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் எங்க அம்மா ப்ராஸ்டிடியூட்டு. எங்க அம்மா வந்து ஒரு நடத்த கெட்டவ தான், ஆனா எங்க அப்பா கூட மட்டும்தான் நடத்த கெட்டவ அப்படின்னு பதில் அவன் சொல்றான். அதுக்கப்புறமா அந்த குழுவெல்லாம் முடிவு பண்ணி அந்த பெரிய பதவியை அவனுக்கே கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்ககிட்ட பர்சனலா சொல்றாங்க, இந்த பதவியை உங்ககிட்டே கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, உனக்கு முன்னாடி வந்த நூற்றுக்கணக்கானவர்கள்கிட்டயும் இதே கேள்வியை தான் முன் வச்சோம். அதுல கொஞ்சம் பேர் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி எங்க அம்மாவை நீங்க எப்படி தப்பா பேசலாம் அப்படின்னு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி புலம்பி தீர்த்துட்டு போனாங்க. சில பேர் கோவப்பட்டு எங்களை அடிக்கவும் வந்துட்டாங்க. சில பேர் இந்த வேலையே எனக்கு வேணான்னு தூக்கி போட்டும் போனாங்க. எங்க அம்மாவை எப்படி நீங்க நடத்த கட்டணும்னு சொல்றீங்கன்னு தூக்கி போட்டும் போனாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில நீ ஒருத்த மட்டும்தான் இந்த கேள்வியை கரெக்டா பதில் சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த வேலையை அவனுக்கு கொடுத்ததுக்கான அந்த காரணத்தையும் அந்த குழு அவங்க கிட்ட சொல்றாங்க. இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த உள்ளார்ந்த ஆற்றலை, அந்த திறமையை, அந்த மனநிலையை பரிசோதிக்கின்ற வகையில் நம்மளை கைதியா புடிச்சு வச்சுக்கும். அதுல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சமயத்துல ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சாதுரியமா யோசிச்சு இந்த சூழ்நிலையில எந்த மாதிரி முடிவை எடுத்தா அது நல்லா முடியும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சோம்னா அது கரெக்டா வந்து அந்த முடிவை நம்ம எடுக்கலாம். தேவையில்லாம வந்து ஆத்திரப்படுறதோ, தேவையில்லாம கோவப்படுறதோ, தேவையில்லாம டென்ஷன் ஆகுறதோ ஒரு நல்ல முடிவை எடுக்க அது நம்மளை வந்து தயார்படுத்தாது. நம்மளுடைய அந்த நல்ல முடிவை எடுக்கக்கூடிய அந்த திறமைய, அந்த எமோஷன்ஸ் வந்து டேமேஜ் பண்ணிடும். இதுக்கு நிறைய பிராக்டிக்கலா உதாரணங்களே சொல்றோம். நம்ம தலை MS தோனி, அவர் கிரிக்கெட் கிரவுண்ட்ல விளையாடும் பொழுது எதிர்நாட்டு வீரர்கள் எல்லாம் இவருடைய அந்த கூல் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுன்றதுக்காகவே நிறைய சேட்டிங்லாம் செய்வாங்களாம், நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் பேசுவாங்களாம். அவரை வந்து டென்ஷன் பண்ணி எப்படியாவது டைவெர்ட் பண்ணி அவருடைய கூல் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் அவருடைய கூல் மைண்டை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டாராம். ரொம்ப காமா பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா வந்து விளையாடுவார். கடைசியா ஒரே 6 பால் தான் இருக்கு, ஒரு 20-30 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற தருவாயில கூட ரிலாக்ஸ்டா தான் இருப்பார். தன்னுடைய வீரர்களை வந்து எப்பவுமே வந்து நல்லா என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. தன்னுடைய நாட்டு வீரர்கள் தவறி ஏதோ 1-2 கேட்சை விட்டுட்டா கூட அதுக்கெல்லாம் அவர் டென்ஷன் ஆகாம அவங்கள திட்டாம அவங்களை என்கரேஜ் பண்ணி அடுத்த பாலை கான்சன்ட்ரேட் பண்ண தான் சொல்லுவார். அவர் எப்பொழுதுமே கடந்த காலத்தை வந்து பற்றி கவலைப்படுறதும் கிடையாது, எதிர்காலத்தை குறித்து பயப்படுறதும் கிடையாது. இப்ப நம்ம முன்னாடி வர்ற பந்தை நம்ம எப்படி சமாளிக்கிறோம் அதை பத்தி தான் அவர் வந்து எப்பயுமே திங்க் பண்ணுவார். அதனாலதான் அவரு கூல் கேப்டன்.
அதனால அந்த அந்த மாதிரி அவருடைய மைண்ட் வந்து கூலா இருந்ததுனால தான் பல ஆண்டுகள் தொடர்ந்து அவர் இந்தியாவினுடைய அந்த கிரிக்கெட் டீமுக்கு தலைவனா இருக்க முடிஞ்சது. அப்போ ஒரு தலைவனா இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய மனசை வந்து கூலா வச்சுக்கணும் அப்படிங்கறதான் இதுல தெரியுது. ஸோ நாமும் அசாதாரண சூழ்நிலைகள்ல நல்ல முடிவுகளை எடுக்கவும், நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு 1000 பேருக்கு 5000 பேருக்கு தலைவனா இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டை கூலா வச்சுப்போம். எமோஷன்ஸை வந்து தவிர்ப்போம். அந்த எமோஷன்ஸ் வந்து நம்மளுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனை வந்து வெகுவா பாதிச்சிடும். ஸோ இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடிச்சா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.